சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டில் வந்து அப்படியே வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா 45 திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 7 நாளில் நடக்கிற திரைப்படம். ஸோ வந்து திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும். இதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு லாயர் சேர்ந்து எப்படி வந்து திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாங்க. இதில் வந்து அடிதடியும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சட்டபூர்வமாக வந்து பல பிரச்சனைகள் வந்து இந்த திருவிழாவை தடுப்பதற்காக வரும். இது எல்லாத்தையுமே எப்படி வந்து சரி பண்ணுறாங்க, அதுதான் வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட கதையாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து பேட்டைக்காரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பேட்டைக்காரன்னா வந்து காவல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு பேட்டைக்காரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்களாம். இது வந்து இப்போ வந்து லீக்கும் வந்து ஆகியிருக்கு. ஸோ இதனால் வந்து சூர்யா ரசிகர்களும் சூர்யா 45 படக்குழும் செம அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மிக விரைவில் வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேட்டைக்காரன் அப்படிங்கிற டைட்டில் ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது டைட்டில் வந்து அஜய் பாலாஜி அவர்கள் சூர்யா 45க்கு விட்டால் அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.